கூடாண்டூர் போய் மீன் எடுத்துட்டு வந்துட்டேன். ஜிலேபி மீன். ஜிலேபியா? வாங்கி அங்கேயே வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். எப்பயும் இங்கே கட் பண்ணுவோம், இந்த டைம் அங்கேயே கட் பண்ணியாச்சு. ஜிலேபி நல்லா பெரிய சைஸு, பெரிய சைஸாக தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தலை பாருங்க, ஜிலேபியில் பெரிய தலையா இருக்குது. இவ்வளோ சைஸ் மீன். ஆனால் வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது. 2 கிலோக்கு 3 மீன் காட்டுங்க. இல்லை, இங்கே பார்க்கும்போது சின்னதாக தெரியுது, ஆனால் பெரிய தலைங்க. கழுவி க்ளீன் பண்ணுவோம். அங்கே கட் பண்ணியாச்சு, இப்போ கழுவி க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு வந்து உப்புக்கல், கல் உப்பு, உப்புக்கல் வேணும். 3 டைம் நல்லா கழுவிட்டு அப்புறமே உப்புக்கல் போட்டு க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாகும், மீன் கெடாமல் இருக்கும். இது குற்றும்பாங்க. என்ன பேர்? குற்று. இது வந்து கரிமீன்பாங்க. இது வந்து அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். கல் மீன் போட்டு எடுத்து சாப்பிடலாம். அதுக்கு இந்த மீன் காலை குழம்பு வச்சிடலாம். இது குற்று மீன் பேரு எனக்கும் தெரியல. இப்போ தலை வந்து குழம்பு வைக்கிறதா? அப்படியே ஒரு தலை குழம்பு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு. போட்டு பல்லு பாரு எப்படி இருக்கு. பல்லு இருக்குதா? பல்லுதான் இப்பதான் தெரியுது. பல்லு. இப்போ உப்பு போட்டு கழுவுதா? ஆமா பாருங்க, உப்பு போட்டு ஏற்கனவே 2 இவ்வளவு போட்டேன். இப்ப இவ்வளவு 2-3 டைம் போடணும். போட்டு அப்படி நல்லா அழைச்சி விட்டணும். ஒரு 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா கழுவணுங்க. அப்பதான் மீன் சூப்பரா வெள்ளையா வரும். மீன் பாக்குறதுக்கு பாருங்க, வெளியே முன்ன எப்படி இருந்தது பாருங்க. முன்ன எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது பாருங்க, பளிச்சுன்னு பாருங்க. இதுக்குதான் உப்பு போட்டு கழுவுறது. 2-3 டைம் கழுவி எடுத்துட்டு வெறும் தண்ணியில அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் உப்பு போட்டு நல்லா நீட்டா கழுவிட்டா சூப்பரா இருக்கும் மீன். பளிச்சுன்னு இருக்குது. இந்த அளவு சுத்தம் பண்ணாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, மீன் சூப்பரா கழுவி எடுத்தாச்சு. சுத்தமா மீனை கழுவி எடுத்தாச்சு. சூப்பரா அப்படியே கிளீனா இருக்கு. சுத்தமா கழுவி எடுத்தாச்சா? இப்ப அந்த இடத்துல தோட்டத்துல வச்சு அடுப்பு விறகடுப்புல செய்யலாம். விறகடுப்புல மீன் குழம்பு இன்னைக்கு ரெடி ஆகுது. ஓகே.